செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கம் ஆனைக்குன்னம் இடையே 25 லட்சம் ரூபாயில் சீரமைக்கப்பட்ட தார்ச்சாலை சேதமடைந்துள்ளதால் மீண்டும் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இப்பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கார்த்திக் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு மத்திய அரசு ஓய்வூதியர்கள் நலன்களுக்கு எதிராக ஓய்வூதிய விதிகளில் திருத்தம் செய்ததை கண்டித்தும் அதை திரும்பப் பெற கோரி அணுசக்தி துறை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் ஓய்வூதியர்களின் கோரிக்கையை ஏற்காவிட்டால் அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என ஓய்வு பெற்ற அணுமின் நிலைய ஊழியர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சட்டப்பேரவையின் போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், பிஜேபி ஆட்சியாளர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், 8வது பே கமிஷனை உடனடியாக நாங்கள் அமல்படுத்த இருக்கின்றோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த 8வது பே கமிஷன் அறிவிப்பு வந்ததுக்கு பின்னால் இந்த நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய உள்நோக்கம் என்னவென்று சொன்னால், அதன் அடிப்படையிலே 8வது பே கமிஷனில் வரக்கூடிய ரிவிஷன் எந்த விதமான பழைய ஓய்வூதியர்களுக்கு கிடைக்காத வகையிலே இந்த சட்டமானது, இந்த நிதி மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முழு அதிகாரமும் அந்த மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் ஓய்வூதியர்கள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய பலன்களை பெற முடியாத அளவிற்கு மிகவும் பெரிய பாதிப்புக்கு அபாயத்துக்குள்ளே இருக்கின்றார்கள். எனவே தான் இன்றைய தினம் மத்திய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும், அதே நேரத்தில் கல்பாக்கம் வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகளும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வூதிய சங்கங்களும் ஒருங்கிணைப்பு குழுவும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முதற்கட்டமாக தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஏற்கனவே நிதி மசோதாவிலிருந்து படக்கூடிய அந்த ஓய்வூதியம் சம்பந்தமான அந்த திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான கோரிக்கை. எனவே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசாங்கம் இதை வாபஸ் பெறவில்லை என்றால், அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கவில்லை என்றால், நிச்சயமாக இந்த போராட்டம் மேலும் வலுப்பெறும் என்ற முறையிலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே ஆய்வு செய்ய சென்ற தாசில்தாரை அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி முற்றுகையிட்ட கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீனிவாசபுரம் கிராமத்தில் ரேஷன் கடை, அங்கன்வாடி மையம், காரியமேடை, கழிவுநீர் கால்வாய், மின் விளக்குகள் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சாலை மறியலில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்ட நிலையில் இதுகுறித்து கேட்டு அறிய அங்கு சென்ற காட்பாடி தாசில்தாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே துணிக்கடை உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கருங்கல் பகுதியைச் சேர்ந்த ஜமீல் என்பவர் துணிக்கடை வியாபாரம் நடத்தி வரும் நிலையில் அவரது வாகனம் திருடு போய்விட்டதாக அளித்த புகாரின் அடிப்படையில் மார்த்தாண்டம் காவல் நிலைய போலீசார் தேடி வந்த நிலையில் குற்றவாளியான மனோஜை கைது செய்து அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பரக்காணி பகுதியில் உள்ள ஒருவரின் வீட்டில் மீனவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டையாக பதுக்கி வைத்திருந்த 120 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து கிருஷ்ணகுமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே போட்டா ஜியோ அமைப்பின் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு ICTS ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காலி பணியிடங்களை நிரப்பி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 6,750 ரூபாய் பஞ்சப்படியுடன் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மின்வாரியத்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற உதவி செயற்பொறியாளர்
வணிக ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பெண் அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் வீட்டின் மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றக்கோரி விண்ணப்பித்த போது இவரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் இவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக மத்திய தொழிற்சங்கங்கள் மே 20, 2025 அன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் செய்வதற்கு தீவிரமாக ஆதரிக்குமாறு அதன் அனைத்து பிரிவுகளுக்கும் அழைப்பு விடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரை தமுகம் மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்ட கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் பத்திரிகையாளர் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னை வேளச்சேரியில் உள்ள வனச்சரக தலைமையகத்திற்கு திமிங்கல எச்சம் விற்பனை செய்ய உள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வனச்சரகர் தலைமையிலான குழுவினர் கிண்டி ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் கண்காணித்த போது அங்கு கையில் பையுடன் சந்தேகத்திற்கிடமாக இருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் 4 கிலோ 161 கிராம் எடை கொண்ட திமிங்கல எச்சத்தை 4 கோடி ரூபாய்க்கு விலை பேசி விற்க வந்ததாக தெரிவித்த நிலையில் அவர்களை கைது செய்து தலைமறைவான ஸ்ரீதரன் என்பவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆண் பெண் பாலினம் அறிந்து கருக்கலைப்பில் ஒரு கும்பல் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த தர்மபுரி மாவட்ட மருத்துவ பணிகள் குழுவினர் நேற்று சேலம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டக்கவுண்டன்பட்டி ஹவுசிங் போர்டில் இருக்கும் ஒரு வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்தனர். அப்போது அங்கு ஒரு இளம் பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்து கொண்டிருந்த தனியார் மருத்துவமனை நர்ஸ் சுகன்யா என்பவரை பிடித்தனர். மேலும் அவருடன் இருந்த 2 பேர் தப்பியோடிய நிலையில் அவர்களை தேடி வருகின்றனர். சென்னை விம்கோ நகர் ரயில்வே நடைமேடையில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த ரயில்வே போலீசார் அங்கு பயணியர் அமரும் இருக்கையின் கீழ் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கேட்பாரின்றி இருந்ததை கண்டனர். பின்னர் அதனை பறிமுதல் செய்த போலீசார் சுமார் 500 கிலோ ரேஷன் அரிசியை பட்டரவாக்கம் குடிமைப் பொருள் வழங்கல் சிபிஐயிடம் ஒப்படைத்தனர். சென்னை கொடுங்கையூர் எழில் நகர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகப்படும்படியாக சென்று கொண்டிருந்த 5 இளைஞர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்களிடம் போதை மாத்திரை இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். விசாரணையில் வெளியூர்களில் இருந்து போதை மாத்திரைகள் வாங்கி சென்னை பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கும் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கேரளா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கேரளா போலீசார் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான ஆரியங்காவு பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது தென்காசியில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற கேரளா அரசு பேருந்தை மறித்து சோதனை செய்தபோது அதிலிருந்து ஒருவர் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மொன்னவேடு கொசஸ்தலை ஆற்றில் சட்டவிரோதமாக ஆட்டோ மூலமாக ஆற்று மணல் திருடப்படுவதாக வெங்கல் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் ஆட்டோவில் பதுக்கி வைத்திருந்த ஆற்று மணலையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.